எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தார், பிள்ளைக்கனியாய் என்னை படைத்தார். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய் ஒன்றல்ல, நீ செய்த தியாகம் நான் வெல்வதே. ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கை அப்படின்னாலே பிரச்சனைகள் இருக்கும் தான். ஆனா பிரச்சனைகளே வாழ்க்கை ஆயிட்டா என்னதான் செய்யறது அப்படின்னு அழுத்துக்கிற நிறைய பேரை நாம அன்றாட வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா அப்படி சும்மா அழுத்துக்காம வாழ்க்கையை நொந்துக்கிட்டு உட்காராம தனி ஆளா அத்தனை சவால்களையும் சமாளிச்சு தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கிற அம்மாக்களை தான் இந்த நிகழ்ச்சியில நாம சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போகும் அன்பான அம்மா திருமதி வனமாலா. ஆனா அவங்கள இங்க அழைக்கிறதுக்கு முன்னால முதல்ல அவருடைய மகனையும் மகளையும் நாம சந்திக்க போறோம். வாங்கம்மா. உயிரும் நீ உடலும் உணர்வும் நீயே தாயே, உன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீ. எனக்கு ஒரு வாட்டி துபாய்க்கு போயிட்டு வரும்போதும் ரொம்ப வலிக்கும். நம்ம நாடு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நம்ம மக்கள் தானே அங்க போய் உழைச்சு அந்த நாடெல்லாம் அவ்வளோ நல்லா முன்னுக்கு வந்திருக்கு. லக்ஷ்மி பிரியா நீங்க தான் மூத்தவங்க இல்லையா? நீங்க கிருஷ்ணா இல்லையா? ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பிஎட் பண்ணி படிச்சிருக்கேன். துபாயில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக இருக்கேன். கிருஷ்ணா நீங்க? நான் இன்ஜினியரிங் முடித்தேன் சென்னையில். முடிச்சுட்டு இப்போது யோ பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, யோ பொட்டேட்டோ பிஸ்னஸ் நீங்க தான் ரன் பண்றீங்களா? ஓகே. ஸோ நீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே உங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்களா? ஆமாம், ஜென்ரலாக வந்து மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. எங்கள் 2 பேருக்கும் மாதா பிதா குருவாக இருந்து தெய்வத்தையும் எப்படி வழிபடணும்னு சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மா தான். அதை அவங்கள பார்த்தே நீங்க கத்துட்டு இருப்பீங்க. அவங்க சொல்லி கொடுக்கவே அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஸோ அப்பா அம்மா பிரியும் போது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இவர் பிறந்தப்பவே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் இன் கிரேட் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் அவனுக்கும் 4 years டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போலேருந்தே த ட்ரிஃப்ட் ஹேட் ஸ்டார்டட். பட் லைக் எனி அதர் உமன் அம்மா ட்ரை பண்ணாங்க. அது ரொம்ப ஜாஸ்தியாகும், அந்த கேப் ஜாஸ்தியாகாம இருக்க ட்ரை பண்ணாங்க. பட் அது முடியாம போய் லீகலா பிரிஞ்சது வந்து when I was in 6th standard. ஓகே. ஸோ அப்பா வந்து உங்களோட இருந்த வரைக்கும் அம்மா வந்து ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களா இல்லை வீட்டை தான் பார்த்துட்டு இருந்தாங்களா? எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்தே அப்பா வந்து எங்களோட ஒன் ஆஃப் த சில்ட்ரன் மாதிரி தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அம்மா வாஸ் a sole breadwinner. ஓ, அப்பா இருந்த காலத்தையும் அம்மா தான் சம்பாதிச்சு நீங்க தான் அழகா சொல்லிட்டீங்களா? அவரும் ஒரு குழந்தையா வீட்டுல இருந்தாரு. ஆமா, மாசத்துல ஒரு விசிட்டிங் ப்ரொஃபசர் மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் வருவாரு. வந்துட்டு வீட்டுல என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு அவருக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு மணி. ஏன்னா அம்மா கல்யாணம் ஆனப்போ we were very rich. நான் பிறக்கும்போது I think in 75 probably one of the houses where we had AC, ambassador car and TV. ஸோ அம்மா என்ன வேலை பார்த்து? அதான் சொல்றேன், ரிச்சஸ் எல்லாம் போற வரைக்கும் அம்மா வந்து she could manage. ஒன்னொன்னா போயிடுச்சு. எல்லாம் போனதுக்கு அப்புறம் we landed in a stage where அடுத்த வேலைக்கு என்னன்னு அப்போதான் அம்மா she took a decision. நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் தனியா என் குழந்தைங்களை கூட்டு போறேன். நான் ஆம்பளை பையன் இருக்கான், நாளைக்கு அவன் இதை பார்த்து வளர்ந்துடக்கூடாதுன்னு தனியா வந்துட்டாங்க. வந்தோடனே அம்மா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து she used to do the survey.
நம்ம அந்த காலத்துல எல்லாம் வீட்ல வந்து தட்டி கேட்பாங்க நீங்க எந்த சோப் யூஸ் பண்றீங்க, ஓகே. அதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நாங்க அண்ணா நகர்ல இருந்தோம், வி மூவ் டு அது வரைக்கும் நல்ல வசதியா வாழ்ந்த ஒரு குடும்பத்துல இருந்து அடுத்த நாள் வசதினா அம்மா வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்குறதுக்கு கூட கார்ல தான் போவாங்க. அவ்வளவு வசதியா வாழ்ந்தது. ஸோ ஒன் ஃபைன் டே அவங்க வந்து முடிவு எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாப்ல சேர்ந்து வீடு வீடா போய் தட்டி அவங்க எல்லாம் நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கிற மூட்ஸ் அவங்க வேலையா இருந்தாங்க இவங்க மேலதான் எரிஞ்சு விழுவாங்க இல்லையா? அண்ட் அப்படி போறப்போ ஒரு நாள் அம்மா இன்ஃபேக்ட் ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன்னா ஷீ ஸ்டார்டட் அல்சர். ஆமா, அல்சர் வந்துடுச்சு, வேலைக்கு சாப்பிட முடியாது. காலையில அம்மா 5:30 மணிக்கு கிளம்பினாதான் அம்மா ஹேட் டு ரிப்போர்ட் டு பாரிஸ். பாரிஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க எந்த ஏரியாவுக்கு போகணும். என்ன படிச்சிருந்தாங்க அவங்க? அம்மா வந்து பிஏ மியூசிக். ஸோ இதை முடிச்சுட்டு அம்மா காலையில பஸ் ஏறி போகும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர், இவன் வந்து சின்ன பையன் அந்த ரோடு முடிகிற வரைக்கும் பஸ் பின்னாடியே ஓடுவான். ஸோ அவனை போய் கூட்டிட்டு வந்துட்டு அண்ட் ஹி வாஸ் வெரி யங், எல்கேஜி அவன் வந்து. ஸோ அவனை ரெடி பண்ணிட்டு நான் ரெடி பண்ணி நாங்க 2 பேர் ஸ்கூலுக்கு போவோம். இன்வேரியபிளி மோஸ்ட் ஆஃப் வேற யாரும் இல்ல வீட்ல, பெரியவங்க பாட்டி தாத்தா அந்த மாதிரி யாரும் இல்ல. அம்மா ஜஸ்ட் உங்க அம்மா ரெண்டு பேரும் காலையில கூட்டிட்டு கிளம்பி போனாங்க. வந்துட்டாங்க. ஆமா, ஈவினிங் வருவாங்க. நாங்க அந்த சாயந்தரம் வந்து அந்த பெரிய மரம் இருக்கும், அந்த தூமூஞ்சி மரம்னு சொல்லுவோமே, அது வாசல்ல உட்காந்துருப்போம் 2 பேரும். அம்மா ஒரு பஸ்ஸா அம்மா வராங்களா வராங்களா வராங்களான்னு பாக்குறதுக்கு. ஸோ அம்மா வந்துட்டு அதுக்கப்புறமா அம்மா சாப்பாடு பண்ணி தயிர் சாதம், எங்களுக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபுட் தயிர் சாதம். ஏன்னா லைஃப்ல நிறைய சாப்பிட்டது அதுதான். நீங்க ஒண்ணும் அந்த மாதிரி மிஸ் பண்ணல சாப்பாடு இது என்னெல்லாம்? ஆக்சுவலாக நான் யோசிச்சு பார்த்தாக்கா அம்மா கஷ்டப்பட்டது எல்லாமே தெரியும் எனக்கு. பட் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் தெரியாது, ஒரு இன்ஃபர்மேஷன் லெவலில் தெரியும். பட் அப்பப்போ ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும், அதை கான்டெம்ப்ளேட் பண்ணும்போது தோணும், ஓஹோ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்பாவும் வருவார் ஹாஸ்டலுக்கு சம்டைம்ஸ், அம்மா வருவாங்க வீக்லி சம்டைம்ஸ் வருவாரு. அவரோட உங்களுக்கு தொடர்பு இருந்தது? வருவார். அவர் வந்து அப்பாக்கு வந்து he always use us as a emotional channel to get through அம்மா. அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் வச்சிருப்பாரு. நான் இது பண்ணக்கூடாதா, எனக்கு அப்ப இந்த அமௌண்ட் கொடுத்துரு, இது பண்ணக்கூடாதா இந்த அமௌண்ட் கொடுத்துரு. என்னதான் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நான் எதுக்கு அது ஒரு கேக்குறேன்? எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்னோட இன்லாஸ் வந்து அம்மாவோட கிரேட் ஃப்ரெண்ட். அம்மாக்கு மாரல் சப்போர்ட், கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுத்தது அவங்க தான். ஸோ இப்போ மதுரன்ல ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொன்னாங்க, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியும், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற இந்த கல்யாணத்துக்கு எனக்கு தெரியும் அவர் வந்தா யூ வில் பி அப்செட், ஐ டோன்ட் வாண்ட் டு சீ ஹிம் அரவுண்ட். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். எப்படி அப்பா கிட்ட நம்ம எப்படி சொல்ல முடியும் வராதீங்கன்னு சொல்லிட்டு தென் ஐ கால்ட் ஹிம். அப்பப்போ கூப்பிடுவாரு. கூப்பிட்டப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி அப்பா ப்ளீஸ் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு, நீங்க கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஒரு 5000 rupees தந்துருவியாமா, நான் வரல அப்படின்ட்டு. இவ்வளவுதான் அவரோட திங்கிங். அவர் சந்தோஷமா இருக்கணும், அவர் ஹாப்பியா இருக்கணும். அம்மா சொன்னாங்க, என்னங்க என்ன கஷ்டம் வந்துச்சு அவருக்கு, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல பாவம் அவங்க வைஃப் தவறிட்டாங்க, காரியத்துக்காக எங்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தாரு. யார் எந்த லேடியாலும் அப்படி பதில் சொல்லிருக்க முடியாது. அம்மா சொன்னாங்க, பாருங்க என் கால் இருக்கு, நான் ஆவி கிடையாது, நீங்க யாரு செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்களோ நான் தான் ஒரு வைஃப். ஸோ அம்மா எப்பவுமே சொல்லி வளர்த்தது என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு யார் வீட்லயும் போய் நிக்க கூடாது. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லாத போதுனும் நீங்க அவருக்கு ஒரு நல்ல குழந்தைங்களா இருக்கணும். நான் அப்படிதான் உங்களை வளர்த்துருக்கேங்கிறது உலகத்துக்கு தெரியணும்னு தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. வெரி க்ளோஸ் டு மை தாத்தா. தாத்தா வந்து ரொம்ப பெரிய ஆளு. இப்போ பாட்டி இறந்தப்போ தாத்தா வந்து எனக்கு லெட்டர் எழுதினார், உனக்கு பாட்டியோட வாட்சும் ஸ்வெட்டரும் உனக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். சென்டிமெண்ட் வேல்யூ ரொம்ப அதிகம். ரொம்ப சென்டிமெண்ட் வேல்யூ. எனக்கு ஐ லவ் மை தாத்தா. ஸோ அது நான் வச்சிருந்தப்போ ஒரு நாள் ஸ்கூல்ல எங்கேயோ தண்ணி ஏதோ பட்டுடுச்சு. என்னோட போராத வேலையா என்ன தெரியல, அந்த வீக்கெண்டுன்னு பார்த்து இவர் வந்துட்டாரு. வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்ன பண்ணட்டுப்பான்னு கேட்டப்போ ஐ வாஸ் ஸ்டில் இன்னசென்ட். ஸோ அப்பாங்க என்னைக்காவது ஒரு நாள் மாற மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். ஸோ வாட்சை வந்து அதே மாதிரி எடுத்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் அந்த வாட்ச் வரவே இல்லை. அவர் he must have sold it and used it for one of his. பட் மற்ற சமயங்கள்ல வீட்டுக்கு வந்து உங்களை ட்ரபிள் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது? இவனுக்கு தெரியாது. நானும் அம்மா இருந்தோம். ஒரு மார்னிங் ஒரு ஆள் வந்தாரு, வந்து கேட்டாரு, இது மிஸ்டர் சிதம்பரேஷ் வீடா அப்படின்னு. அம்மா தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வாஸ் ஐ திங்க் 5th or 6th ஆமான்னு சொன்னேன் நான். உடனே அவர் கேட்டாரு, பாவங்க அவருக்கு இந்த சின்ன வயசுல இந்த கஷ்டம் வந்திருக்க வேணாம் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, என்னங்க என்ன கஷ்டம் வந்துச்சு அவருக்கு, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்லை பாவம் அவங்க வைஃப் தவறிட்டாங்க, காரியத்துக்காக என்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தாரு, எப்படி என்னன்னு நான் எப்படி இருக்காருன்னு கேட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு. ஐ ஸ்டில் ரிமெம்பர். யார் எந்த லேடியாலும் அப்படி பதில் சொல்லிருக்க முடியாது. அம்மா சொன்னாங்க, பாருங்க என் கால் இருக்கு, நான் ஆவி கிடையாது, நீங்க யாரு செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்களோ நான் தான் ஒரு வைஃப், எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டு உள்ள போய் பைசா. சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் இருந்திருக்கேன் நினைக்கிறேன் அம்மாக்கு. யாராவது சொன்ன மாதிரி நிஜமாவே
கால் இருக்குன்னு ஆவி இல்லைன்னு ஆமா நம்ம இப்படி சொல்றோம், பட் ஐ மீன் டு திங்க் அந்த நேரத்துல அந்த ஒரு வைஃபா, என் வைஃப் செத்து கண்டிப்பா, போயிட்டாங்க. அதான் எங்க வீட்டுல எல்லாருமே அவர் சாகடிச்சிருக்காரு. எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருந்தாங்க. ஷி வாஸ் ஸ்லைட்லி சேலஞ்ச். அவங்களும் இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி அவர் சித்தப்பா எல்லாருமே ஒரு தடவை ஒரு ரவுண்டு, அவங்க எல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாரையும் ஒரு ரவுண்டு அவரே காரியம் பண்ணி முடிச்சிட்டாரு. நீங்க இவ்ளோ இன்னைக்கு படிச்சு இவ்ளோ நல்ல நிலைமையில இருக்கீங்கங்கும் போதுதான் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டவங்களாலையும் அதுல இருந்து மீண்டு வர முடியும். ஏன்னா பாக்குறவங்க அதெல்லாம் ஒண்ணும் அவங்க கஷ்டப்படலையே, என் கஷ்டம் இன்னும் பெருசுன்னுவாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். இல்ல ஏன்னா நாங்க இவ்ளோ அப்பா மேல கோவம் வராதுக்கு ஒரு மெயின் ரீசன், அம்மா வந்து டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்பா இறந்தப்ப கூட அப்பா பார்க்க வரமாட்டேன்ட்டாங்க. நாங்கெல்லாம் சொன்னோம் கடைசி தடவையா வேணா வந்து பாருன்னு. நான் இத்தனை வருஷம் பார்க்கல, எனக்கு இந்த மாதிரி பார்க்கவும் வேண்டான்ட்டாங்க. ஸோ அம்மா எப்பவுமே சொல்லி வளர்த்தது என்னன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு யார் வீட்லயும் போய் நிக்க கூடாது. அவர் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லாத போதிலும் நீங்க அவருக்கு ஒரு நல்ல குழந்தைங்களா இருக்கணும். நான் அப்படிதான் உங்களை வளர்த்துருக்கேங்கிறது உலகத்துக்கு தெரியணும்னு தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு வைஃபோட வாழறதுக்கு அவருக்கு கொடுத்து வைக்கல. வீட்டில் இருப்போம் நான் அக்கா அம்மா. திடீர்னு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்பா காலையில் தூங்கி எழுந்து வெளில வந்த அக்கா அப்படியே ரோட் சைடில் சுற்றினே இருப்பாங்க. ரொம்ப அந்த ஏரியாலே இருப்பார். அது வந்து பேசிக்காக டு கிரியேட் த ஆங்ஸைட்டி அம்மாவுக்கு, அந்த பயம் வந்துனே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அம்மா பார்த்தோன்னே ஐயோ வந்தாலும் வந்துட்டான், உடனே காசு கொடுத்து அமிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு என் கையிலையோ அக்கா கிட்டேயோ ஏதோ காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுத்த உடனே போயிடுவார் அவர். இது எனக்கு புரியல ரொம்ப நாள். ஒரு வாட்டி நான் ரூமில் உட்காந்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. பார்த்தா திடீர்னு அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கத்துறாங்க அம்மா, அப்படி என்ன ப்ராப்ளம், திருடுதாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வெளில வந்து பார்த்தா பால்கனியில் அப்பா ஒரு ஷேர் போட்டு அப்படியே கண்ணை போட்டு உட்காந்துருக்காரு. நான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா இதுக்கு மேலே நான் எங்கேயும் போகிறதில்ல, இதுதான் என் வீடு, இங்கேயே செட்டில் ஆகிட போகிறேன் அப்படின்னாரு. அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு. அம்மா அந்த சைடில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அப்பா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நீயே போய்ட்டு இல்லைன்னா காப்ஸ் வருவாங்க வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அவர் வந்து அதெல்லாம் நம்பலை. சரி ஓகே நான் யார் வந்தாலும் பரவாயில்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னாரு. நான் உண்மையாகவே 100 கால் பண்ணி கூப்பிட்டேன். ஸோ காப்ஸ் ஆக்சுவலி கேமோ வந்துட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் பின்னாடியே போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் இவர் வந்து சின்ன வயசுலேருந்து யாருமே திருத்தலை, இவரை கொஞ்சம் நல்ல மிரட்டி இவரை வந்து கொஞ்சம் திருத்தி ஏதாவது பண்ணி அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணேன். சொன்ன மாதிரி ஒரு 1 ஹவருக்கு பயங்கரமாக கண்ணா பின்னாடி கண்ணு முன்னாடியே தீட்டி கம்ப்ளீட்டாக அவரை வந்து ஹியூமிலியேட் பண்ணி அனுப்பிச்சாங்க. அங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 மந்த் வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது. 1 மந்த் கழிச்சு அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீ பண்ண விஷயத்த எங்கள் அப்பா பண்ணியிருந்தா நான் எப்பயோ தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னாரு. கொஞ்ச நாளைக்கு முதல்ல இந்த மாதிரி சர்வே அந்த மாதிரிலாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவங்க பட்ட கஷ்டங்கள் இதுதான் எனக்கு ரொம்ப என்ன பாதிச்சுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் ஞாபகம்? ஃபர்ஸ்ட் வந்து அம்மா எனக்கு தெரிஞ்ச அம்மா சொன்னதை வச்சுதான் சொல்றேன். நான் பார்த்தது இல்லையே. கல்யாணம் ஆகி 19 வயசு 20 வயசுல பிறந்த முதல் குழந்தை வந்து அது வந்து டாக்டர்ஸ் நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது, அந்த ஃபோர்செப்ஸ் தப்பான இடத்துல பட்டதுனால பிறந்த குழந்தை வந்து இந்த மாதிரி பிறந்துடுச்சு. ஸோ அந்த வயசுல வந்து முதல் குழந்தை தலைச்சம் குழந்தை வந்து இப்படி பிறந்தப்போவே வந்து அதுவே வந்து அம்மாவுக்கு ஒரு பெரிய இது. ஆனா அந்த இதுல அப்போ அந்த ஸ்டேஜ்லயுமே அம்மா வந்து அக்காவை டெய்லி இதுக்கு கூட்டு போவாங்க. ஆந்திரமேல சபால போய் அவளுக்கு பிசியோதெரப்பி, ஸ்பீச் தெரப்பி இதெல்லாம் அவள் குழந்தையிலேருந்து கொடுத்து ஷி வாஸ் டக்குன்னு பார்த்தா தெரியாது அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்த மாதிரியே தெரியாது. ஷி யூஸ் டு பி சோ ஸ்மார்ட். அண்ட் அதே மாதிரி அவள் ஒரு 13 or 14 அந்த பியூபர்ட்டி ஏஜ் வரும்போது, ஏன்னா அம்மாவுக்கு தெரியும் அம்மாவால் அவள் கூட எப்பவுமே இருக்க முடியாது. அண்ட் ஷீ இஸ் அ கேர்ள் சைல்டுங்கிறதுனால அந்த வயசுல அவளுக்கு தே ஹேட் டு ரிமூவ் யூட்ரஸ். தட் வாஸ் லைக் ஒரு 2-3 hours சர்ஜரி. எனக்கெல்லாம் வேகா தான் ஃபெயிண்டாக தான் ஞாபகம் இருக்கு. பட் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ஒரு தாயா தன்னோட முதல் மகளுக்கு இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஒரு உணர்வு இருந்திருக்கும் அவங்களுக்கு. போல்ட் அது அம்மாவுக்கு வந்து டிகே பட்டுமாள் மாமி வந்து நெய்பர்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ டிகே பட்டுமாள் மாமி சொல்லுவாள் அந்த மாதிரி, நீ விடுறி உனக்கு தைரிய லட்சுமி இருக்கா, பாக்கி லட்சுமிலாம் உன்னை தேடி தன்னால வருவா அப்படின்னு. அது ஐ திங்க் அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்குற பதில் மரியாதை இதுதான். ஐயோ கிருஷ்ணா மாதிரி ஒரு பையன் இருக்கணும், லக்ஷ்மி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும், நான் வீட்டில் ஐ மீன் இன்லாஸ் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படிங்கிற பேர் அம்மாவுக்கு வந்து எங்களால் எங்கேயும் ஒரு தலைகுணிவு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று தான் எங்களுக்கு 2 பேருக்குமே ஆசை. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க இன்னைக்கு உங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற அந்த பட்டங்கள் மட்டும் இல்லாம
நிறைய அழகான வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நீங்க பேசும்போதே புரியுது. ஸோ நீங்களே சொன்னீங்க அந்த டைட்டில், அதனால அந்த தைரிய லட்சுமியை இப்ப நம்ம கூப்பிடலாம். திருமதி வனமாலா, வாங்க. அன்பு அம்மா அம்மா என்பன் அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. திருமதி வனமாலா இன்னைக்கு ஒரு மியூசிக் டீச்சர். முதல்ல வீட்டை விட்டு ஒரு தனி ஆளா குழந்தைங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்தப்போ ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு முதல்ல வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே எடுக்க போனீங்கன்னு இப்பதான் பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் வந்து, எந்த ஒரு விஷயம் உங்களை அப்படி மோட்டிவேட் பண்ணிச்சு, இல்ல என் குழந்தைங்களுக்கு நான் தனியா வந்து ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு எப்படி நினைச்சீங்க? தேவை, ஒரே வார்த்தை தேவை. ஏன்னா அந்த காலத்துல எப்படி தெரியுமாங்க, அப்பெல்லாம் 41 ஒரே ஒரு பஸ் தான் இருக்கும். அந்த ஒரு பஸ்ல ஏறி லஸ்ஸில் இறங்கி லஸ்லேருந்து அவங்க வீட்டுக்கு போய் வீணை சொல்லி கொடுத்துட்டு she'll give me 1 cup of coffee. அது வந்து எனக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு எனர்ஜி கொடுக்கும். சாப்பிட்டுட்டு again I'll come to the பஸ் ஸ்டாப்பு. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து அப்படி தான் ஐ ஸ்டார்டட் மை லைஃப். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் தான் சர்வே பண்ணேன். அப்புறம் என்னோட இது சித்தப்பா கேஏ பஞ்சாபிகேஷன் லீடிங் லாயர், அவர் மூலமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அதை கெட்டியாக பிடிச்சிட்டேன். அப்போ வந்து நான் டிசைட் பண்ணேன், இதுக்கப்புறம் பசங்களை வச்சுட்டு நம்ம இருந்தோன்னா நம்மளும் முன்னுக்கு வர முடியாது, பசங்களும் முன்னுக்கு வர முடியாது. 3 நாள் யோசிச்சேன், மேடம் இவனுக்கு வந்து 5 வயசு, பசங்களோட இருக்கிறதா பசங்களை ஹாஸ்டலில் விட்டு விடுறதா, பசங்க ஃபியூச்சர் முக்கியமா ஃபேமிலி முக்கியமா? அப்புறம் லாஸ்ட்ல வேண்டாம், பசங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம பசங்க நம்ம கூட இருப்பாங்கன்னு கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டேன். 5 வயசு இவனுக்கு கொண்டு போய் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் டே கெஞ்சுறாங்க, இவன் தனியா படுத்துக்க மாட்டான், அவ கூட அவனை படுக்க வைங்கன்ட்டுன்னு. அவங்க என்ன பண்ணாங்க, சரி மேடம் சரிமாட்டாங்க. அப்புறம் அப்பெல்லாம் எக்லஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப பியாண்ட் மை ரீச்சுங்க. அந்த சாக்லேட் அந்த அந்த பசங்கெல்லாம் வந்து அண்ணாதிஸ் வந்து இட்ஸ் வெரி பிக் ஸ்கூலு, ரிச் ஸ்கூலு. பசங்கெல்லாம் பர்த்டே சாக்லேட் கொடுப்பாங்களே, எனக்கு அந்த நெக்லஸ் பார்த்தா ஏக்கமா இருக்கும். நான் எப்பவுமே இவங்கள தான் என் பசங்கன்னு சொல்லுவேன், இதுங்க என் குழந்தை. அவங்க வந்து கொடுத்தாங்களே, ஒரு நாள் விளையாட்டா என்ன பண்ணேன், ஃபார் மீ 1, ஃபார் லக்ஷ்மி பிரியா 1, ஃபார் கிருஷ்ணா 1, அப்படி ஒரு 3 எடுத்துட்டேன்னா எல்லாரும் ஸ்டார்ட் ஆட் மேம் டேக் ஃபார் கிருஷ்ணா, டேக் ஃபார் லக்ஷ்மி, அப்படி 3 எப்படியோ ஒரு 5 பர்த்டே வந்துடும் ஒரு வாரத்தில். ஒரு 20-25 நெக்லஸ் அதை சேர்த்து மூட்டை கட்டி வச்சுப்பேன். இவங்களை ஹாஸ்டலில் சேர்த்ததுக்கு அப்புறம் நானும் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். பிகாஸ் ஆஸ் பர் த ரூல் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 7 இயர்ஸ் பிரிஞ்சு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் டைவர்ஸ் அப்படின்னாங்க. ஸோ ஆனால் அதை ஹாஸ்டல் நான் சேர்ந்துட்டேன். அந்த 7 வருஷம் அங்கே ரெக்கார்டில் சைன் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவேன், சண்டே அங்கே தோசை டிஃபன் பண்ணுவாங்க. மார்னிங் டிஃபன் சாப்பிட மாட்டேன், மத்தியானம் டிஃபனையும் பேக் பண்ணிப்பேன். சண்டே இவங்களை பார்க்க போகும்போது அந்த எக்லஸ் சாக்லேட்டை கொடுத்துட்டு தோசையை கொடுத்துட்டு சாயங்காலம் பார்க்கறதுக்கு நான் இப்படி வருவேன், இன்னொரு வழியில ஓடி வந்துடுவான், அம்மானின் பின்னாடியே ஓடி வந்துடுவான். ரொம்ப கனமாக இருக்கும். கொண்டு போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுவேன். எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் எப்போவுமே கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் டான்ஸ் டீச்சர் அண்டு மியூசிக் டீச்சர் ஃபுல் டைம் அதுலேயே போய்டும். என்னோட கொலீக் வந்திருக்கா சாந்தா, இங்கே நானும் அவளும் தான் சேர்ந்து 15 வருஷம் ஒர்க் பண்ணோம். எங்கே போனாலும் எங்களை வந்து பேட் அண்ட் பாலு லாரன் அடிம்பாங்க, சேர்ந்தே தான் போவோம். கேன்டீனில் வந்து டிஃபன் விற்பாங்க, அவளுக்கு கேளுங்க சொல்லுவாங்க. அந்த சொமாசா இருக்குல்ல, அது வந்து அப்போ 1.5 ரூபா. இப்போ என்ன வேலைன்னு கேட்பேன், 1.5 ரூபா சரின்னு வந்துடுவேன். அப்புறம் பூரி 3 பூரி 10 ரூபா. அங்கே மோனிகான்னு ஒத்திருப்பா, அவகிட்ட போய் சொல்லுவேன், மோனிகா 10 ரூபா கொடுத்தேனால 3 பூரி வாங்க முடியாது, ஒரே ஒரு பூரி கொடு, 2 ரூபா கொடுக்குறேன். சரின்னு கொடுப்பா, ஒரே ஒரு பூரி மட்டும் தின்ட்டு வருவேன். அப்புறம் சாயங்காலம் என்ன பண்ணுவேன், அந்த கேண்டீனில் மிச்சம் இருக்கும் பாருங்க, அந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த சாம்பார் கீம்பார் கறி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். பசங்க லீவுக்கு வந்தாங்கன்னா அதை வச்சுட்டு ஓட்டிடுவேன். இப்படியே தான் லைஃப் போயிட்டே இருந்தது. அதான் சொல்றேன், சாப்பாடு வந்து அப்போ ரொம்ப பெரிய விஷயங்கிறனால சாந்தி ஆண்டி எப்பவும் ரசம் சாதமும் சேப்பங்க கறியும் கொண்டு வருவாங்க. ஐ மீன் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த 1 வேளை 2 வேளை இந்த மாதிரி சாப்பாடு போட்டவங்க இன்னி வரைக்கும் நாங்க அவனுக்கு ஷோரா ஞாபகம் இருக்காது, பட் எனக்கு ரொம்ப ரிலேஷ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ரசம் சாதம்ங்கிறது வந்து அன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட். மேடம் என் 2 பசங்களும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு மெயின் காரணம் அந்த டாக்டர் தான். என் பசங்களுக்கோசரம் அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்டு டாக்டர் லக்ஷ்மி குமாரியோ இந்திரா ராமிருத்தியோ ஆளுக்கு 10,000 எங்க குழந்தைகளுக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க மூலியமா எங்களுக்கு ஹாஸ்டல்ல இடம் கிடைச்சு நிம்மதியா 2 பேரையும் சேர்த்தேன். 2 பேரையும் ஹாஸ்டல் நிம்மதியா சேர்த்ததுக்கு அப்புறமா ரவுண்ட் த கிளாக்னா நிஜமாவே ரவுண்ட் த கிளாக் காத்தால ஸ்கூலுக்கு போயிடுவேன். 3 to 5 கலா கேந்திரா ஒர்க் பண்ணுவேன். 5 மணிக்கு வீட்டு டியூஷனுக்கு போயிடுவேன். வீட்டு டியூஷனுக்கு போயிட்டு
8:30 மணிக்கு தான் ஹாஸ்டலுக்குள்ள போவேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சிருப்பா. அந்த வாட்ச்மேனுக்கும் எனக்கும் தான் இருக்கும். தண்ணி அப்படியே மோரா இருக்கும். முகத்தில் முகம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த தண்ணியை பார்த்துட்டு அந்த மோரை அப்படியே சாப்பிட்டு சிரிச்சுட்டே போய் படுத்துருவேன். மறுநாள் காத்தால ஓடுவேன். அப்படி ஓடி 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 இல்லை, இப்போ இவங்க 2 பேர் பேசுறத கேட்டோம். இன்னொரு குழந்தை வேற இருந்தது இல்லையாம்மா உங்களுக்கு? அதனால அவங்களுடைய மருத்துவ செலவு, அவங்களுக்கு தேவையான அந்த இமோஷ்னலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? டாக்டர் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. ஏதோ போன ஜென்மத்தில் எனக்கும் அவங்களுக்கும் விட்டா குறை தொட்டா குறைன்னு எனக்கு தெரியல. அவங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணாங்க. என்ன குறை இருந்தாலும் வெளியில் காட்டிக்காம வித் எ கிரேட் டிக்னிட்டி ஷி ஹஸ் கான் த்ரூ ஹர் சஃபரிங்ஸ். தட் இஸ் எ பிக் லெசன் டு எவ்ரிபடி. யாரை போய் மீட்னாலும் கஷ்டன்றது இருக்க தான் செய்யும். எந்த ஹியூமன் பீயிங் கஷ்டம் இல்லை, எவ்ரிபடி வில் ஹேவ். ஆனால் இவங்க வந்து த சஃபரிங் வித் கிரேட் டிக்னிட்டின்றது ஐ யூஸ் டு ஆல்வேஸ் அப்ரிஷியேட். டைவர்ஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்தேன் கோர்ட்லேருந்து. இந்த இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. என்னடி ஆச்சு கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே கட்டினவனே புடுங்கி கொண்டாண்டி, தாலியையும் புடுங்கி கொண்டாண்டின்னு சிரிச்சுட்டு September 14 கல்யாணம், September 14 டைவர்ஸ். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தேன்னா எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. வாயே திறக்க முடியல யாராலையும். நான் ஏன் டைவர்ஸ் பண்ணேங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து ரொம்ப பொறுத்துட்டு போயிட்டே இருந்தேங்க. ஒரே ஒரு தாலி மட்டும் கழுத்து இருந்தது. நான் கீழே இருந்தேன். மேலே வந்து என்னோட அண்ணாவது பிரின்சிபல் ராதாராவ் ஆண்டி இருந்தாங்க. ஒரு நாள் காசு கேட்டு நான் கொடுக்கலன்னு இவங்க அப்பா என்ன பண்ணாரு, அந்த தாலியை பிடிச்சி இழுத்து தானே அறுத்துட்டாரு. நான் உடனே நேரம் ஆண்டிட்டு போய் சொன்னேன், அடா கஷ்டகாலமே அதையும் எடுத்து அவன் விட்டு தின்னுட்டு போறான், முதல் நீ போட்டி. நாங்கள் ஆண்டி கீழே வந்தப்போ நிஜமாவே அந்த தாலி இல்லை. நான் சொன்னேன், இது வரைக்கும் தான் நான் உனக்கு கட்டுப்பட்டேன் ஆஸ் ஏ ஹிந்து லேடி. இதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, குட் பை சொல்லிட்டு அப்படியே கட்டின புனையோட ஹாஸ்டலுக்கு போயிட்டேங்க. சாயங்காலம் வந்து பார்க்குறேன், சிரிச்சுட்டே சொல்கிறேன், இருந்த 2 காட்ரேஜ் பீரோவில் 1 காட்ரேஜ் பீரோ காலி. எல்லாத்தையும் விற்று 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 எனக்கு சேலத்தில் இன்டர்வியூ. நான் சேலத்துக்கு போயிட்டு வர ஒரு 5 பவுன் நெக்லஸ் காணும். ஸோ அடுத்த வாட்டி சாமி எடுத்துன்னு போனால் அப்படி ஒருத்தட்டு சாமியே எடுத்துன்னு போனேன் சாமி வீட்டில் எது இருந்தாலும் எடுத்து விற்று 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 அது சரி, இனிமே இப்படி இருந்தா டைவர்ஸ் பண்ணேங்க. உலகத்துக்கு வந்து வேற மாதிரி பேர் வாங்கினேன். என் தலையை இழுத்தென்ன முதல் எழுத்தென்ன கண்டுபிடி என் வாழ்க்கையே. இந்த சிந்து பைரவி அந்த பாட்டு வந்து படம் வந்திருந்தது. நான் வந்து மிஸ்ஸா யாரு என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியலையே இந்த உலகத்துல அப்படின்னு நான் இருக்கும் யாரா எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு சின்ன குழந்தை, மேம் என்ன மேம் நீங்க தாலி போட்டுக்கலையா அப்படின்னு கேட்டுது. இல்ல அது ரிப்பேர் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. உங்க வீட்டுக்காரங்க இருக்காரு, அவர் ஃபாரின்ல இருக்காரு, அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு, போன வாட்டி சொன்னீங்க அமெரிக்கால இருக்காங்கன்னு, இப்ப சிங்கப்பூருக்கு போயிட்டாரு. இப்படியே தான் எனக்கு வந்து யாராவது நான் ஐயோப்பாவும் அது வேண்டாம். நம்ம காலம் நம்ம நிக்கிறோம், நம்ம நிற்கலாம். இன்னொன்னு நம்ம போய் நம்ம கஷ்டத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாள் கேட்பாங்க, 3வது தான் ஐயோ அப்படின்னு தோணும். அப்படியே நான் என்ன இது இருக்கும் மேம், அந்த தனிமை இருக்கும், ஜம்பம் இல்லை, நான் வாழ்ந்துவேன். பட் அது வெளியில காமிச்சுக்காம ஆக்ட் பண்ணி 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 அப்படியே. அதுக்கப்புறம் இந்த பசங்க கொஞ்சம் மேக்கப் பிக்கப் கொஞ்சம் இதாக, ஏன்னா மேம் இன்னைக்கு இவ்வளோ டல்லாக இருக்கீங்க. ஸோ இவங்களுக்கோசமே பண்ணி 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 அப்படியே லைஃப் வந்துடுச்சு. அதே மாதிரி நீங்கள் அந்த முதல்ல தான் உங்களுக்கு பஸ் டிக்கெட்டு கூட தெரியலன்னு சொல்கிறீங்க. அந்த சர்வே ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த வேலை அதுதானே? அந்த ஒவ்வொரு வீரா தட்டி சர்வே பண்ணும்போது கூட நிறைய வீட்டில் திட்டி இந்த லேடிஸ்லாம் எப்படி தெரியுமாங்க, தப்பாக நினச்சிக்காதுங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே பொண்ணுக்கு மதிப்பு கிடைப்பாங்க, ஹஸ்பண்டோடு இருக்கிற ஒய்ஃபுக்கு மதிப்பு கிடைக்கும், விடோக்கும் மதிப்பு கிடைக்கும். இந்த டைவர்ஸ் இருக்கா பாருங்க, அவளை வந்து எந்த செட்டிலுமே யாரும் சேர்க்க மாட்டாங்க. இவ என்ன பண்ணாலோ அப்படிதான் பேசுவாங்க. ரொம்ப க்ளோஸா கூடவே இருந்து பழகினவங்க தான் புரிஞ்சுப்பாங்க அந்த வலியை. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், அவனை நம்பாத, அவளை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு பாரு அப்படிம்பாரு எங்கிட்ட. காலேஜ் கடிச்சு முடித்த உடனே இந்த குழந்தையில பிறந்த உடனே அவர் எடை போட்டார். அவர் போலீஸ் ஆஃபீஸர். அவர் சரி எப்படியுமே இந்த குழந்தைகள் 2 ஹாஸ்டலில் சேர்த்துட்டார். அடிக்கடி போய் பார்ப்பேன்.
போகிறப்ப சந்தோஷமாக போவேன் குழந்தைகளை பார்த்துட்டு. இவன் தான் வாசம் வரைக்கும் அந்த கையை பிடிச்சிட்டு வருவான். இவன் வர நான் வருவேன்னு இந்த 2 குழந்தையும் காத்துட்டு இருக்கோம். இவன் கையே விட மாட்டான் அந்த கேட்டுக்கிட்ட இருந்து. வீட்டுக்கு வந்து ரொம்ப நானே அழுவேன். அப்புறம் சரி பண்ணி போயிட்டு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் குழந்தைகள்லாம் ரொம்ப சமத்த குழந்தை. இந்த குழந்தைகளை வளர்த்தது வந்து கண்ணால நான் வந்து பார்த்துருக்கேன். என்ன கஷ்டப்பட்டாலும் குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வரணும், குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வரணும். உலகமே லக்ஷ்மி பிரியா கிருஷ்ணா அப்படிதான் இருந்தா மிஸ். ஆனா அந்த தைரியலட்சுமி மிஸ்ஸோடைய தியாகத்தால தான் அந்த குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கா. அது வந்து உண்மையா கண் கூட நான் பார்த்துருக்கேன். ஸ்கூல் முடிச்சு கிளாஸ் எடுத்து டியூஷன் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போய் எத்தனை மழையா இருக்கட்டும், அது புயலே வரட்டும், கிளாஸ் மிஸ் பண்ணவே மாட்டோம். அதனால அந்த அளவுக்கு வந்து மிஸ் ஆரம்ப காலத்துலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன சொல்றது, அவ்வளோ க்ளோஸ் 2 பேரும், டாக்டரும் மிஸ்ஸும். அவள் தான் கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்தா. ஃபர்ஸ்ட் ஐம் ப்ரௌட் டு சே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் இவங்க போனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் அவங்களுக்கு. அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க எல்லாரும். அப்புறம் வந்து கிருஷ்ணாவை பார்த்துருக்கேன். அவங்க அந்த வீட்டில் பெரிய 3 bedroom ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி ரூமில் நம்ப முடியாது, இவ்வளோதான் இருக்குங்க அந்த ரூமே. அந்த ரூமில் சமத்தாக உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த குழந்தை. ஸோ அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டே அந்த பசங்க தான் 2 பேருமே. 25-26 இயர்ஸ் தான் நான் பார்க்குறேன் அவங்கள. அவ்வளோ பிரமாதமாக பசங்களை அவ்வளோ, அதாவது கஷ்டம். ஏன்னா கிருஷ்ணா சொன்னது வார்த்தை கரெக்ட். ஆக்சுவலாக கஷ்டம்னா என்ன தெரியல பசங்களுக்கு, அப்படி வளர்த்தாங்க ஆக்சுவலாக. ஆக்சுவலி வீட்டில் மேம் வந்து பாட்டு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். எங்கள் ஜவர் காலனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் இருக்காங்க. ஸோ எல்லாருமே மேம் கிட்ட தான் பாட்டு கற்றுன்னு இருக்காங்க. ஸோ என்னுடைய பையன் வந்து எல்கேஜிலேருந்து மேம் கிட்ட கற்றுன்னு இருக்கான். இப்போது இவங்ககிட்ட கற்றுண்டு ஃபுல்லாக அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெடல்ஸ் அண்ட் ஷீல்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே மேமோடைய ஒரு இதுதான். என் பையன் அதுவும் அங்கே தான் இருக்கான், உட்காந்துருக்கான். இப்போ நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கான். இன்னொன்று சொல்லணுன்னா, எனக்கு ரோல் மாடல் சொல்லணுன்னா மேம் சொல்லலாம். அந்தளவு நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கற்றுட்டுருக்கேன். அம்மா நிறைய பேரை கைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு டான்ஸில் ஐ எம் பெர்ஃபார்மிங். மை சில்ட்ரன் ஆர் இன் டு ஆர்ட்ஸ், டான்ஸு, பாட்டு, இவ்வளோ இதெல்லாம் இருக்குது. இந்த ஒரு பிளெஸ்ஸிங்காக எனக்கு அது கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா ஐ ஹாவ் டு தேங்க் வனமாலா மிஸ்ஸு தான். எனக்கு மிஸ்ஸு கிடையாது, என்னோட இன்னொரு அம்மான்னு தான் நான் சொல்லணும். என் லைஃப்பில் வந்து என்னோட ஆர்ட் என்னோட லைஃப்லையும் கூட ஒரு கேரியராக என்ன ஒரு ப்ரொஃபஷனாக அதை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா சத்தியமாக சின்ன வயசில் அந்த இதை வந்து எனக்குள்ளே கொண்டு வந்ததை தான் நான் சொல்லணும். அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், ஹேட்ஸ் ஆஃப். என்ன மாதிரி எத்தனை பேரை கிரியேட் பண்ணியிருக்கா, என்ன ஒண்டி கிடையாது, இந்த மாதிரி எத்தனையோ பேரை கிரியேட் பண்ணியிருக்கா. அதனால அந்த கிரெடிட் கண்டிப்பாக வந்து மேம்க்கு அது போயே ஆகணும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ். தேங்க்யூ. ஏன்னா குழந்தைங்க வந்து எப்படியுமே அவங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு, அவங்க பேசுறது இல்லை. பட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க மனசுலேருந்து வந்து இவ்வளோ சொல்றாங்க, நீங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை பாதையை அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஐ திங்க் ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறதும் புரியுது. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஆசிரியராக இருந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால இப்போ முதல்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் சிஷ்ய பிள்ளை கிருஷ்ணா பாடத்தை கேட்கலாம். கிருஷ்ணா பாடட்டும், அப்புறம் இந்த பசங்க பாடட்டும். ஓகே, உயிரும் நீயே, உடலும் நீயே, உணர்வும் நீயே தாயே, உன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீ, உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீ, உன் கண்ணில் வழியும் ஒரு துளி போதும் கடலும் கலங்கும் தாயே. wonderfully sung, such a wonderful dedication.
நீங்க அம்மா கிட்ட ஆக்சுவலா ஃபார்மலா உட்காந்து படிச்சிருக்கீங்களா பாட்டு இல்ல அப்படி அப்படியே கேட்டுதான்? அப்பப்போ டெய்லி காலையில தூங்கி எழுந்துக்கும் போதே வந்து ஒரு 10-15 குழந்தைகள் பாட்டு பாடி தான் எழுந்துப்பேன். பாடலாம் பாடிட்டு இருப்பான். இங்க தூக்கத்துலேருந்து நான் பதறி எழுந்து அப்படி கேட்டே பழக்கம் எடுத்தேன். என்னோட லைஃப்ல எல்லா அச்சீவ்மெண்ட்டும் போரும். ரொம்ப பேராசை கொடுக்கக்கூடாது. பயங்கரமாக வந்து ஒரு சொந்த வீடு, நல்ல குழந்தைகள் தான் நல்லா கொடுத்துட்டா. எனக்கு ஒரு வாட்டி துபாய்க்கு போயிட்டு வரும்போதும் ரொம்ப வலிக்கும். நம்ம நாடு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? நம்ம மக்கள் தானே அங்கே போய் உழைச்சு அந்த நாடெல்லாம் அவ்வளோ நல்லா முன்னுக்கு வந்திருக்கு. அது ஒரு டெசர்ட்டு பசுமை கண்ட்ரியாக இருக்குது. நம்ம இங்கே குப்பை போடுறோம், அங்கே வந்து குப்பை போடாத போலீஸ் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அவேர்னஸ் இருக்குது. இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, நான் வந்து குவீன் ஆஃப் த கிராண்ட் பேரண்ட்ஸ் வாங்கினேன்னு. அத்தனை சென்னை பேரண்ட்ஸ் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம், சென்னை ஒன். அந்த சென்னை அங்கே வந்தது. நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேட்ரியாட்டிக் ஃபீலிங் வேணும். நம்மளுக்குள்ள அந்த ஒத்துமை வேற்றுமை அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மெல்லாம் ஒன்று. நான் எப்பவுமே என் பசங்களுக்கு அது சொல்லிகிட்டே இருப்பேன். அது மாதிரி பாட்டுகள் நிறைய சொல்லி கொடுத்து அவளை பாட சொல்லி. இப்போ இன்னைக்கு என்ன பாட போறாங்க? இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு வார்த்தைகள், மதம் என்ற மதம் மோயட்டும் அப்படின்ற வார்த்தைகளை கொண்ட அழகான இசையால இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோ இப்போ நிரம்பி வழியுது. நம்முடைய மனசும் அன்பிலும் ஒரு ரொம்ப நிறைஞ்ச ஒரு ஃபீலிங்லேயும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நீங்க உங்களுடைய பசங்களுக்காகட்டும் உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்காகட்டும் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது வந்து உங்க சன்னும் டாக்டரும் பேசும்போது எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதனால நீங்க என்னன்னைக்கும் உங்க வாழ்க்கையில எதை மிஸ் பண்ணினீங்க அப்படின்றத நினைச்சு வருத்தப்படாம எப்பவுமே யாராவது சொன்னா எசப்பாட்டு பாடிட்டு இருந்திருக்கீங்க. அதே மாதிரி ஜாலியா ஒரு அன்பான ஒத்துமையான குடும்பமா இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நானும் ஆடியன்ஸும் கூட நிறைய பாடங்களை கத்துட்டு இருக்கோம். அதனால நாங்களே அதை வந்து மறுபடியும் உங்களுக்கு விஷஸா கொடுக்குறோம். இந்த அழகான குடும்பத்தை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில சந்திச்சதுல நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். நானும் இந்த ஜி டிவிக்கு இந்த ஜி டிவி மூலியமா நிறைய பேர் என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு பழகினவங்க அவங்கெல்லாம் இதை பார்த்துட்டு என்னை நினைச்சுப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு தாயின்